ஓகே. ஸோ ஈகோசிஸ்டத்துல சூழ்மண்டலத்துல ரெண்டாவது பகுதியா நம்ம எதை படுத்தி படிக்க போறோம் அப்படின்னா டீகம்போசிஷன், சிதைவடைதல்னா என்ன, ஆற்றல் ஓட்டம், எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது. ஸோ இவைகள் ரெண்டுத்தையும் பத்தி தான் நம்ம இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிதைவடைதல், டீகம்போசிஷன். ஸோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒன்றுதான் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யார அப்படின்னா மண்புழுவை தான் நம்ம சொல்லுவோம். உழவனின் நண்பன் மண்புழுன்னு சொல்றோம். என்ன காரணம் மண்புழுவை நாம ஏன் உழவனுடைய நண்பன் சொல்றோம்? என்ன காரணம்? சார் அது வந்து மண்ணை மேலும் கீழும் புரட்டும் சார். மண்ணை மேலும் கீழும் புரட்டுமா? ரைட். வேற காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட சிம்பிள் காம்பவுண்ட மாத்தும் சார். அது வந்து அந்த எருவா யூஸ் ஆகும் சார். ஆமா, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அதாவது பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளா என்ன ஆகும்? பிரேக் டவுன் பண்ணும். சரியா, பிரேக் டவுன் போகணும். அது மண்ணுக்கு வளத்தை குறுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அதுதான் நம்ம மண்புழு வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். You may have heard of the earthworm being referred to as the farmer's friend. This is so because they help in the breakdown of complex organic matter as well as in loosening of the soil. சரியா, இது நம்ம பார்த்திருப்போம். மண்புழு பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க, இப்படிதான் இருக்கும். ரைட்டா, இதுதான் நம்ம ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றோம். என்ன காரணத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிக்கலான கரிம கூட்டு பொருட்களை, சரியா, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை என்ன பண்ணுது? பிரேக் டவுன் பண்ணுது. சரியா, சிதைத்து எளிய பொருட்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் என்ன பண்ணுது? மண்ணை தளர்வா மாற்றுது. எப்படி மாத்துது? லூசனிங். அப்ப மண்ணு தளர்வா இருந்தா ஈஸியா வேர் எப்படி ஆகும்? ஈஸியா மண்ணுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி போகும். சரியா, அப்ப பயிரிட்டோம்னா மண்புழு அந்த இடத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும்? வேர் சீக்கிரமா உள்ள ஆழமா போகும். அப்ப தாவரங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஈஸியா அதுக்கு அவைலபிளா இருக்கும். அப்ப அந்த தாவரம் நல்லா வளர்ந்து நல்ல மகசூல தரும். ஸோ இதன் காரணமாகத்தான் நம்ம மண்புழு வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட். இங்க எப்படி சிதைவடைகிறது, மட்கு பொருட்கள்லாம் எப்படி சிதைவடைகிறது அப்படின்றது இந்த படத்துல பார்க்கலாம். இந்த மட்கு பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள். இதுல நம்ம பின்னாடி அதனுடைய படிநிலைகள் நம்ம பார்ப்போம். டீகம்போசிஷன்ல கூறுபடுத்தல், அதாவது பிராக்மெண்டேஷன், பெரிய மூலக்கூறுகளை சின்ன சின்ன மூலக்கூறுகளா துண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கசிந்தோடுதல். இப்ப இந்த எருவுலாம் நீங்க கொட்டி வைக்கிறீங்க. எருவுலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம வீட்டுக்கு அருகிலே ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி, குப்பை கிடங்கு மாதிரி போட்டு குப்பையெல்லாம் அதில் கொட்டி கொட்டி வைப்போம். அப்போ மழை கிழே பேர்ந்துச்சுன்னா உள்ள மண்ணுக்குள்ள எப்படி ஆகும்? கசிந்தோடும். சரியா, அதுக்கப்புறம் சிதை மாற்றம், பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுது. சரியா, சோ இந்த 3 வழிமுறைகள்ல மட்கு பொருட்களானது என்ன ஆகிறது? உடைக்கப்படுகிறது. மட்கு பொருட்களானது உடைக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். ரைட். அதுக்கப்புறம் இதுல இருந்து கனிமமாக்குதல், சரி, மினரலைசேஷன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு, நீர் போன்ற ஊட்டங்களாக மாற்றப்படுகின்றன. சரிங்களா, இங்க மண் மட்கு, அதாவது யூம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, யூம்ஸ் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. இப்படிதான் நமக்கு சாதாரண மக்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த மாதிரியான நிலைமைகள் மூலமாகத்தான் உடைக்கப்பட்டு இந்த மாதிரி மாற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சிதைப்புயிரிகள் சிக்கலான கூட்டு கரிம பொருட்களை கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் போன்ற கனிம பொருட்களாக சிதைக்கின்றன. அப்ப இந்த டீகம்போசர்ஸ் அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம்? சிதைப்புயிரிகள்னு தமிழ்ல சொல்றோம். டீகம்போசர்ஸ் break down complex organic matter into inorganic substances like carbon dioxide, water and nutrients, and the process is called decomposition. அப்ப என்ன பண்ணுது? சிக்கலான கரிம பொருட்களை இந்த மாதிரி கனிம பொருட்களாக கார்பன் டை ஆக்சைடாகவோ நீராகவோ அல்லது வேறு சில ஊட்டச்சத்துக்களாகவோ உடைக்குது இல்லையா? இந்த செயல்முறையை தான் நாம என்னன்னு சொல்றோம்? சிதைவு. ஆங்கிலத்துல டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். டீகம்போஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இதுதான். அப்ப சிக்கலான கூட்டு கரிம பொருட்களை கனிம பொருட்களாக மாற்றுவதுதான் டீகம்போசிஷன், சிதைவு அப்படின்னு சொல்றோம். இலைகள், மரப்பட்டைகள், மலர்கள் போன்ற இறந்த தாவர பொருட்கள், இதே போல் மலப்பொருட்களை உள்ளடக்கிய விலங்கின இறந்த பொருட்கள் போன்றவை கழிவுகள் என அழைக்கப்படுகின்றன. சார், கழிவுனா என்ன சார்? டெட்ரைட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம்.
dead plant remains such as leaves, bark, flowers and dead remains of animals including fecal matter constitute detritus. அதாவது இப்போ ஒரு மரம் இருக்குடா, மரத்தை வயசாகி போச்சு, இல்ல மரத்துல இருந்து இலைகள்லாம் உதிருகின்றன, சரியா, அவைகள். அதே போல மரத்திலிருந்து உதிரக்கூடிய மரப்பட்டைகள், மரத்திலிருந்து உதிரக்கூடிய மலர்கள், சரியா, அண்ட் ஏதாவது அந்த தாவரத்துல கிளை ஏதாவது என்ன ஆகும், மக்கி போய் கீழே விழுந்திருக்கும். இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, கழிவுகள், டெட்ரைட்டஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி மலப்பொருட்களை உள்ளடக்கிய விலங்கின இறந்த பொருட்கள், அதாவது இப்ப நீங்க வெளியேற்றுது, இப்ப ஆடு மாடு இதெல்லாம் சாணிய வெளியேற்றுது, இது கூட நம்ம என்ன சொல்லலாம், கழிவுகள், டெட்ரைட்டஸ் அப்படின்னு தான் சொல்றோம். கழிவுகள் சிதைவிற்கான மூலதன பொருட்களாக கருதப்படுகின்றன. அப்ப சிதைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன, சிதைத்தல்னா என்ன அர்த்தம், கரிம பொருட்களா சிதைக்கப்படுது, உடைக்கப்படுது இல்லையா, அதுக்கான சோர்ஸ் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கழிவுகள் தான். அப்ப சிதைக்கப்படுதல், டீகம்போஸ்ட் ஆகுதுல, உரமா மாறுது அல்லது யூம்ஸா மாறுதுன்னா அதுக்கான சோர்ஸ் யாருன்னா இந்த டெட்ரைட்டஸ், கழிவுகள் தான். சரியா, உபயோகமே ஆகாத பொருட்கள் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கும். ரைட், அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிதைவடைதல் இருக்கக்கூடிய முக்கிய படிநிலைகள், எப்படி டீகம்போஸ்ட் ஆகுது, அதுல என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், துண்டாக்குதல், fragmentation. The important steps in the process of decomposition are fragmentation, leaching, catabolism, humidification and mineralization. சரியா, துண்டாக்குதல், கசிந்தோடுதல், சிதை மாற்றம், தாவர மக்கிய மண் அமைவு மற்றும் கனிமமாக்கல், இவைகள் அனைத்துமே சிதைவடைதல முக்கியமான படிநிலை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல fragmentation அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கழிவுப் பொருட்கள்லாம் சின்ன சின்னதா உடைக்கப்படுதல், அதுக்கு நம்ம சொல்லலாம். திவ்யா மைக்க மியூட்ல போடு. கசிந்தோடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ குப்பையெல்லாம் எத்துமே ஒரு இடத்துல கொட்டுறீங்க, அந்த பள்ளத்துல என்ன ஆகும் அப்படின்னா தண்ணிலாம் ஊற ஊற, மழை தண்ணிலாம் ஊற ஊற அதுல இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள்லாம் என்ன ஆகும், மண்ணை உள்ள போகும், அது கசிந்தோடுதல்னு சொல்றோம். சிதை மாற்றம், பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுதல், சிதை மாற்றம். அப்புறம் தாவர மக்கிய மண் நம்ம யூமிஃபிகேஷன் எப்படி இருக்கும், கருப்பா மாறிடும், அந்த அளவுக்கு மக்கி போயிடும், சரி, அது அண்ட் மினரலைசேஷன், இது எல்லாமே சிதைவடைதல் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஒவ்வொன்றாவே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது துண்டாக்குதல். சரியா, குப்பையாக்கிகள், அதாவது டெட்ரிட்டிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. குப்பையாக்கிகள் அதாவது இப்ப பாருங்க, ஒரு இலை, ஒரு பெரிய இலை கீழே விழுதுங்க, ஒரு பெரிய இலை, இதுதான் ஒரு பெரிய இலைன்னு வச்சுக்கங்க. இது என்ன ஆகுது, மரத்துல இருந்து கீழே விழுது. இது என்ன பண்ணும், மண்புழு என்ன பண்ணும், சின்ன சின்னதா சாப்பிடும், சாப்பிடும்போது மென்னுட்டு மண்ணை தான் அது வெளியேற்றுது. சரிங்களா, அப்ப அப்ப என்ன சொல்றாங்க, குப்பையாக்கிகள்னா என்னன்னா பெரிய பெரிய பொருட்களை கட் பண்ணி குப்பை மாதிரி மாத்துவதுதான் டெட்ரிட்டிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ இச்செயலுக்கு நாம என்னன்னு சொல்றோம்னா துண்டாக்குதல், இதுக்கு பேர் தான் fragmentation. ஓகே, detritivores example, earthworm break down detritus into smaller particles. This process is called fragmentation. ரைட், அடுத்தது லீச்சிங், கசிந்தோடுதல். அடுத்தது என்னது, லீச்சிங், கசிந்தோடுதல். இந்த முறையில நீரில் கரையும் கனிம ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்கு கீழே சென்று மண் அடிக்கில் கிடைக்க இயலாத உப்புகளாக மாறுகின்றன. நமக்கு தெரியும் பெடாலஜி அப்படின்னு நம்ம படிப்பாங்க, என்னன்னா மண்ணை பத்தி படிக்கக்கூடியது. அப்ப நீங்க ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு கிணறு நீங்க வெட்டுறீங்கன்னா கூட ஒரே மாதிரியான மண் அமைவு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. மணல் வரலாம், களிமண் போன்ற பகுதி வரலாம், சுண்ணாம்பு நிறைந்த பகுதி வரலாம், சரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸா இருக்குண்டா. அந்த மாதிரி நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர்ஸ்ல நீங்க குப்பையெல்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அல்லது கனிம ஊட்டச்சத்துக்கள்லாம் என்ன ஆகும்னா கரைஞ்சி, மழை தண்ணியில கரைஞ்சி அப்படியே ஊடுருவி உள்ள போயிட்டு என்ன ஆயிடும், கிடைக்க இயலாத உப்புகள் மாறிவிடும். சரியா, by the process of leaching, water soluble inorganic nutrients go down into the soil horizon and get precipitated as unavailable salt. இந்த இடத்த பாருங்க, லீச்சிங்னா இதான். சரியா, லீச்சிங்னா இதான், ஒண்ணும் இல்ல, நம்ம பயிரிடக்கூடிய நிலங்கள்ல நம்ம என்ன பண்றோம், உரத்தை போடுறோம், அது என்ன ஆகும்,
தண்ணியில கரைஞ்சி மண்ணுக்குள்ள அப்படின்னா ஆகும் ஊடுருவி அதுக்கு வேருக்கு போகும்போதுதான் நல்ல மகசூல் நல்ல அந்த நியூட்ரியன்ட்டை எடுத்துக்கும். அதுவும் லீச்சிங்க்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். ரைட், இங்க பாருங்க. ஜென்ரலா நமக்கு வந்து எப்படி இப்ப தாவரங்களுடைய ஒரு இலை விடுதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி டீகம்போஸ் ஆகுது சரியா? டீகம்போசிஷன் சைக்கிள் இன் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அப்ப ஒரு நிலத்துல எப்படி சிதைவு வகையிலான சங்கிலி எப்படி நடக்குது அப்படின்றத இந்த படத்துல பார்க்கலாம். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, அப்புறம் நம்ம இதை பத்தி டீட்டெயிலாகவும் படிச்சிடலாம். நீங்க பாருங்க, a tree grows in the soil. இப்போ ஒரு மண் பரப்புல ஒரு மரம் வளர்கிறது. ஒரு பச்சை இலை தரையில் விழுகிறது. a green leaf falls to the ground. அப்ப என்ன ஆகுது, ஒரு இலை இந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துதுப்பா. விழுந்த உடனே என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இலைகள் பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகளால் உண்ணப்படுகின்றன. ஊட்டப்பொருட்கள் மற்றும் ஆற்றல் உணவு வலைக்குள் நுழைக்கின்றன. சார் அப்படின்னா என்ன சார்? Some are eaten by insects and other animals. Nutrients and energy enter food web. நமக்கு தெரியும் என்ன பண்ணும், இந்த இலைய சில பூச்சிகள் என்ன பண்ணும், சாப்பிடும். சில பூச்சிகள் சாப்பிடும், ரைட்டா? இது மாதிரி சாப்பிடும் பொழுது அப்ப சாப்பிடுற பூச்சிக்கு உணவு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குமா? கிடைக்காதா? ஒரு மண்புழு இதை சாப்பிடுதுன்னு வச்சுக்கப்பா, ஒரு மண்புழுவோ அல்லது வண்டினமோ இதை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல யாரு உற்பத்தியாளர், யாரு நுகர்வோர்மா? இலை வந்து உற்பத்தியாளர் சார், அத சாப்பிடுறது வந்து நுகர்வோர் சார். ரைட். அப்ப அது ஒரு உணவு வலைன்னு சொல்லலாமா? அது ஒரு உணவு சங்கிலி, கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்ப இந்த இலைய வந்து யார் சாப்பிடறான்னு சொன்னீங்க? மண்புழு சாப்பிடுதா? மண்புழு சாப்பிடுமா? எஸ் சார். அந்த மண்புழு யார் சாப்பிடுவா? யார் சாப்பிடுவா மண்புழுவை? காகம், பறவைகள் சாப்பிடுதா? அப்ப அது ஒரு உணவு வலைக்கு போகும். அதே மண்புழுவை சின்ன அந்த மண்ணுல வாழக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள், கொஞ்சம் பெரிய விலங்குகள் மண்புழு தோண்டி சாப்பிடும். புரியுதா? அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க, சில இலைகள் பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகளால் உண்ணப்படுகின்றன. ஊட்டப்பொருட்கள் மற்றும் ஆற்றல் உணவு வலைக்குள் நுழைகின்றன. அப்படி போகுது. அப்ப ஊட்டப்பொருட்கள் எங்க போகுது? ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்புக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்றோம். அண்ட் வேறு சில இங்க பாருங்க, வேறு சில என்ன நடக்குது, இதுதான் மண்புழு என்ன பண்ணுது, சுத்தமா இந்த இலைய சாப்பிட்டுட்டு அது என்ன ஆகும், அது என்ன பண்ணும், அந்த இலையை சாப்பிட்டு நல்ல மக்கிய மண்ணை கொடுக்குமா கொடுக்காதா? மண்ணு மாதிரி ஒரு பொருளை வெளியேற்றுமா வெளியேற்றாதா? ரசாயன நடவடிக்கை மூலம் சில ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கசிங்க. அப்படி இப்படி என்ன ஆயிடுச்சு, சின்ன சின்ன மண் பார்ட்டிகளா மாறிச்சு. அது கெமிக்கல் ஆக்ஷன் மூலமா எங்க போகுது, மண்ணுக்குள்ள கசிஞ்சோடி உள்ள போகுது. அதுக்கப்புறம் மண்ணை என்னவா மாத்துடுதுன்னா ஆர்கானிக் ரிச் சாயில், கரிம வளமிக்க மண்ணாக மாறுகிறது. இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ரைட்டுங்க. அடுத்தது பாருங்க. ரைட், அப்புறம் இங்க இதை முடிச்சுக்கலாம். இந்த கரிம வளமிக்க மண், சரி, அந்த கரிம வளமிக்க மண் டைரக்டா தாவரம் எடுத்துக்குமா? டைரக்டா பிளான்ட் எடுத்துட்டு நல்லா வளருமா வளராதா? வளரும் சார். ஆமாப்பா, இது ஒரு சைக்கிள்ப்பா, இது ஒரு சைக்கிள். வேற சார் எப்படி சார் போகலாம்? இதே மாதிரியான இந்த கீழே விழுந்த இலை பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற சிதைப்பாளர்களால் பகுதி அளவு சிதைக்கப்படுது. ஃபுல்லா சிதைக்காம ஒரு அளவுக்கு பாதி என்ன பண்ணிடுது, இந்த பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் சிதைக்கிறது. இவைகள் வடிவத்தை இழந்து குப்பையாக மாறுகின்றன. அப்ப அந்த இலைகள்லாம் பாதி அழிஞ்ச உடனே என்ன ஆகுனா குப்பை மாதிரி மாறுது. Leaves partially consumed by decomposers such as fungi and bacteria, they begin to lose form and become litter. இந்த மாதிரி மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்ப மண்புழு, பூச்சி, மண் சிற்றுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகளால் மேலும் சிதைவு ஏற்படுகின்றன. அப்ப இப்படி பாதியா வெட்டப்பட்டது மீண்டும் சிதைக்கப்படுகின்றன. அப்ப மீண்டும் புழுக்களால சிதைக்கப்பட்ட என்ன ஆகும், அது மண்ணை வெளியேற்றும். அந்த மண் எப்படி இருக்கும், அது வந்து மண்ணுல கலந்தா கரிம வளமிக்க மண்ணாக மாறும். இது புரிஞ்சுச்சா? ரைட், அவ்வளவுதான். பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சிதை மாற்றம், கேட்டபாலிசம் அப்படின்னா என்ன? அப்ப நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஒரு பெரிய கழிவுப் பொருட்களாக இருந்தால் அது சிறு சிறு துண்டங்களாக
உடைக்கப்படுதல் நம்ம என்ன சொல்லலாம், சிதை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் போன்றவை கழிவுப் பொருட்களின் மீது நொதிகளை சுரந்து அவற்றை சிதைத்து எளிய பொருட்களாக மாற்றக்கூடிய நிகழ்வை நாம சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்துக்கங்க. கெட்டபாலிசம், சிதை மாற்றம்னா நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல, ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்றோம்னா கெட்டபாலிசம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் degrade detritus into simpler inorganic substances. This process is called as catabolism. அத நாம என்ன சொல்றோம், சிதை மாற்றம்னு சொல்றோம். புரிஞ்சுதா? சிதை மாற்றம்னா என்னன்னு புரியுதா? எஸ் சார். மேற்கூறிய அனைத்து சிதைவு பணிகளும் ஒரே நேரத்தில் மட்கு பொருட்கள் மீது நடக்கின்றன. அப்ப இப்ப நம்ம பார்த்த அந்த சிதைத்தல் அப்படின்றது எந்த மாதிரியான மட்கு பொருளாக இருந்தாலும் சரி அதன் மீது இவைகள் நடக்கும். ஓகே, right. It is important to note that all the above steps in decomposition operate simultaneously on the detritus. அதாவது என்ன சொல்றாங்க, எல்லா படிநிலைகளும் டீகம்போசிஷன் ஆக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது பிராக்மெண்டேஷன் ஆக இருந்தாலும் சரி, லீச்சிங் ஆக இருந்தாலும் சரி, கெட்டபாலிசம் ஆக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எங்கு நடைபெறுகிறதுனா கழிவுப் பொருட்களின் மீதுதான் நடைபெறுகிறது. மண்ணில் சிதைவு ஏற்படும் பொழுது தாவர மக்கிய மண் அமைவு மற்றும் கனிமமாக்கல் நிகழ்கிறது. ஓகே, so humidification and mineralization occur during decomposition in the soil. சரியா? இப்ப மண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா சிதைவு ஏற்படும் பொழுது இந்த மக்கி போன பொருட்கள்லாம் ரொம்ப கருப்பு கலரா மாறிடுங்க. சரியா? கறி மாதிரி, அதாவது கருப்பு பிளாக்கிஷா மாறிடும். இப்ப எருவுலாம் நீங்க கொட்டி கொட்டி வைக்கிறீங்க, அது மக்கி போச்சுன்னா ஆகும், கருப்பா மாறும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், யூமிபிகேஷன் சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் யூமிபிகேஷன் நடந்த பிறகு அதுல இருந்து கனிமங்கள்லாம் மண்ணுல சேர்ந்து விடும். இந்த படத்தை பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கும். யூம்ஸ்ன்றது இப்படிதான் இருக்கும். சோ இறந்த தாவர விலங்கு பொருட்கள் மண்ணோடு கலந்து ஒரு அடர் நிறமுடைய பொருளாக சேகரமாவதை மட்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. யூமிபிகேஷன் leads to accumulation of a dark colored amorphous substance called fumes. சரியா? இப்ப இந்த படத்துல பார்த்த இந்த கருப்பு கலர் இருந்தது இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மட்குகள்னு சொல்றோம். சரியா? இந்த முறை தாவர மக்கிய மண் அமைவு அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? தாவர மக்கிய மண் அமைவுனா இப்படிதான் உருவாக்கப்படுகின்றன. நீங்க பாருங்க, இதான் மட்குகள். சரி, அது மாதிரிதான் இருக்கும். அடுத்தது, இது நுண்ணுயிர்கள் நடவடிக்கைக்கு எதிரானது மற்றும் மிகவும் மெதுவான விதத்தில் சிதைவுகளுக்கு உட்படுகிறது. அப்ப வேகமாலாம் இது அப்படியே உருவாயிடாதுங்க. இந்த கருப்பு கலர்லன்றது ஒரே நாள்லயோ அல்லது ஒரு மாதத்திலே உருவாவது கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா நடக்கும். நுண்ணுயிர்களுடைய நடவடிக்கைக்கு எதிரானது. அப்ப இந்த மைக்ரோபியல் ஆர்கனிசம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை இதை ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்ப அதனுடைய நடவடிக்கை எதிரானது, கொஞ்சம் வேகமா தான் நடக்காது, பொறுமையா தான் நடக்கும். ஓகே, ரைட். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். So that is highly resistant to microbial action and undergoes decomposition at an extremely slow rate. இயற்கையில் கூழ்மத்தன்மையாக காணப்படுவதனால் ஊட்டச்சத்துக்களின் தேக்கிடமாக இவர்கள் தேக்கின. அப்ப நீங்க நேச்சுரலா இந்த மக்கி போன பொருட்கள் ரொம்ப ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா கூழ் மாதிரியா இருக்கும். அப்ப அந்த கூழ் மாதிரியா இருக்கிறதுலதான் என்ன இருக்கு, ஊட்டச்சத்துக்கள்லாம் அதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, being colloidal in nature, it serves as a reservoir of nutrients. அடுத்தது கனிமமாக்கல், மினரலைசேஷன். அப்படின்னா என்ன? மட்குகள் சில நுண்ணுயிர்களின் விளைவால் மேலும் சிதைவடைந்து கனிம ஊட்டப் பொருட்களை வெளியேற்றுகின்றன. அப்ப பாருங்க, இந்த கருப்பு கலரா மாறின மட்குகள் அதுக்கு இன்னும் வேறு சில மைக்ரோ ஆர்கனைசேஷன் அது என்ன பண்ணுது, மேலும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா மாத்தி கனிம ஊட்டப் பொருட்களை அதுல இருந்து மண்ணுக்கு வெளியேற்றுகின்றன. இதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம், கனிமமாக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the fumes is further degraded by some microbes and release of inorganic nutrients occur by the process known as mineralization. அததான் நம்ம கனிமமாக்கல்னு சொல்றோம். ரைட். அடுத்தது, சிதைவடைதல் என்பது ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிதைக்குது, சரியா? ஒரு பொருட்கள்லாம் சிதையுதுன்னு வச்சுக்கோங்க, மக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரியா? ஸோ டீகம்போசிஷன் இஸ் லார்ஜ்லி ஆன் ஆக்சிஜன் ரெக்கவரிங் ப்ராசஸ். மறக்காதீங்க, மேபி கேள்விகளாக கூட வரலாம். அண்ட் சிதைவடைதலின் வீதமானது மட்கு பொருட்களின் வேதிய தொகுப்பு மற்றும் காரணிகளாக கட்டுப்படுத்தது. அப்ப இப்ப டீகம்போஸ் ஆகக்கூடிய ரேட்டு எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான வேதிய தொகுப்பு அது, சரியா, எந்த மாதிரியான அந்த காலநிலை கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, இதை பொறுத்துதான் சிதைவடைதலுடைய வீதம் வேரி ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் மட்கு பொருட்களில் லிக்னின் மற்றும் கைட்டின் அதிக அளவில் இருக்கும் பொழுது சிதைவின் வீதம் மிகவும் மெதுவாக உள்ளது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்கடா, லிக்னின் எங்கடா இருக்குது, எங்க இருக்கும் லிக்னின்? குளத்துக்கு அடியில இருக்கும் சார். எதுக்கு அடியில? குளத்துல சார். லிக்னினா? சார் சைல குழாய் அதனுடைய சுவர் பகுதிகளில் காணப்படும்பா லிக்னின். சரியா? தாவரங்களுடைய சுவர் பகுதியில் இருக்கிறது தான் லிக்னின். கைட்டின், கைட்டின் பூஞ்சைகளுடைய செல் சுவர், காக்ரோச்சுடைய மேல, சரியா, இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அப்ப ஒரு 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 மட்கு பொருட்கள்ல லிக்னினும் கைட்டினும் இதெல்லாம் அதிகமா இருந்தா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். Decomposition is largely an oxygen requiring process. The rate of decomposition is controlled by chemical composition of detritus and climatic factors. இதேபோல் மட்கு பொருட்களின் நைட்ரஜன் மற்றும் நீரில் கரையும் பொருட்களான சர்க்கரை போன்றவை அதிக அளவில் காணப்படும் பொழுது சிதைவின் வீதம் விரைவாக இருக்கிறது. சரிப்பா, அப்ப லிக்னினும் கைட்டினும் இருந்தா அந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் உடைய ரேட்டு கம்மியா நடக்குது. இதுவே அந்த மக்கி போன பொருட்கள்ல நைட்ரஜனும் தண்ணியில கரையக்கூடிய சர்க்கரை இதெல்லாம் அதிகமா இருந்தா அந்த சிதைவடைதலுடைய வீதம் மிக வேகமாக நடக்கும். The rate of decomposition is controlled by chemical composition of detritus and climatic factors. In a particular climatic condition, decomposition rate is slower if detritus is rich in lignin and chitin, and quicker if detritus is rich in nitrogen and water soluble substances like sugars. Right. அடுத்தது சிதைவை ஒழுங்குபடுத்தும் முக்கியமான காலநிலை காரணிகள் எது எதெல்லாம் இந்த டீகம்போசிஷனை ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சரியா வெப்பநிலை. நார்மலா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா சிதைவடைதலுக்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் சிதைவடைதல் வேகம் அடிக்கும். அதே போல மண்ணினுடைய ஈரப்பதம், சரியா, இது ரெண்டும் முக்கியமான காலநிலை காரணிகள் சொல்லுவோம். So temperature and soil moisture are the most important climatic factors that regulate decomposition through their effects on the activities of soil microbes. அப்ப இவைகள் மண்ணில் காணப்படக்கூடிய நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அப்ப நல்ல வெப்பநிலை அதிகமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் இறந்து போயிடும்னு வச்சுக்கோங்க. அப்ப சிதைவடைதல் வேகம் அதிகமா இருக்குமா? ஆகாது. வெப்பம் மற்றும் ஈரமான சூழல் சிதைவிற்கு சாதகமாக அமைகிறது. ரைட்டா? வெப்பம் அண்ட் ஈரமான சூழல், ரொம்ப ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா மக்கி போகும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருந்தா ஈஸியா மக்கி போகும். ரொம்ப வெப்பம் அதிகமா இருந்தா என்ன ஆயிடும்? அப்படியே வாடி வறண்டு போயிடும். ஓகே. ஸோ குறைவான வெப்பநிலை மற்றும் ஆக்சிஜன் அற்ற நிலை போன்றவை சிதைவை தடுக்கின்றன. இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஸோ வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மென்ட் ஃபேவர் டீகம்போசிஷன், whereas lower temperature and anaerobiasis inhibit decomposition resulting in buildup of organic materials. பாருங்க, வெப்பநிலை ரொம்ப கம்மியாகுதுங்க, அண்ட் ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த டீகம்போசிஷனுடைய ரேட் என்ன ஆகும்? குறையும். சரி, அப்படி குறைஞ்சிச்சுன்னா நமக்கு கரிம பொருட்களுடைய உற்பத்தி குறைவாக்கப்படும். ஓகே, புரிஞ்சிச்சா இது வரைக்கும் பார்த்தது? ரைட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எனர்ஜி ஃப்ளோ ஆர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் ஈகோசிஸ்டம். எப்படிடா ஆற்றல் ஒரு உணவூட்ட மட்டத்திலிருந்து அடுத்தடுத்த உணவூட்ட மட்டத்துக்கு கடத்தப்படுகிறது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
ஆற்றல் எனர்ஜி இங்கிருந்து இப்படி போகுது சார், கொஞ்சம் இப்படி லாஸ் ஆகுது சார், சொல்லுங்க, படிச்சிருப்போம்ல. சூரிய ஒளியில இருந்து தாவரங்கள் உற்பத்தி ஆகும் சார். தாவரங்களுக்கு தேவையான எனர்ஜி சூரிய ஒளியில இருந்து கிடைக்கும். ஓகே. அப்புறம் தாவரங்கள்ட்ட இருந்து முயல் போன்ற நுகர்வோர் வந்து முதல்நிலை நுகர்வோர் வந்து சாப்பிடுவாங்க சார். ஆமா, தாவரத்தை ஒரு முயல் வந்து சாப்பிடுது. அப்ப தாவரங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட எனர்ஜி அங்கிருந்து முயலுக்கு செல்லும். அப்புறம் கொஞ்சம் ஆற்றல் இழப்பு ஏற்படும் சார் முயல் சாப்பிடும்போது. ஆமா, கண்டிப்பா கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும், என்வரான்மெண்ட்ல லாஸ் ஆகும். அடுத்தது முயல்கிட்ட இருந்து 2ஆம் நிலை நுகர்வோர் சாப்பிடுவாங்க சார். முயல்கிட்ட இருந்து 2ஆம் நிலை நுகர்வோர் சாப்பிடுவாரு. அங்கேயும் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். கண்டிப்பா இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கணும்ப்பா. சரிங்களா? சோ அப்ப ஆற்றல் ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம் அல்லது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. சூழ்மண்டலத்தின் ஆற்றல் ஓட்டமானது ஒரே திசையிலானது. அதாவது என்ன அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஃப்ரம் ப்ரொடியூசர் லெவல் டு என்னது கன்சியூமர் லெவல் ஒரே மாதிரியாகத்தான் நடக்கும். ஓகே, ரைட். சோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஆழமான கடல் பகுதியில் காணப்படும் வெப்பநீர் ஆற்றல் சூழ்மண்டலத்தை தவிர பூமியில் உள்ள அனைத்து சூழ்மண்டலத்துக்கும் ஒரே ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரியன் மட்டுமே. அதாவது உள்ள ஆழமான கடல் பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஹைட்ரோதெர்மல், சரி, ஹைட்ரோதெர்மல் வெண்ட் எல்லாம் இருக்குங்க. சோ அங்க தவிர ஆழமான கடல் பகுதியில் இருக்க இந்த ஹைட்ரோதெர்மல் வெண்ட்டை தவிர பூமியில இருக்கக்கூடிய அனைத்து சூழ்மண்டலத்துக்கும், அது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமா இருக்கலாம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் யார் தாங்க? சன் தான்பா, சூரியன் தான். எல்லாத்துக்கும் ஒரே மூலம் யாருன்னா சூரியன் தான். So except for the deep sea hydrothermal ecosystem, sun is the only source of energy for all ecosystem on earth. சரியா? 50% குறைவான சூரிய கதிர்வீச்சு ஒளிச்சேர்க்கையின் செயல்நிலை கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நீட்ல கேட்டிருக்காங்க. PAR, போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். அப்ப ஒரு சில தாவரங்களுக்கு குறைவான ஒளி கொஞ்ச நேரத்துல பட்டாவே போதும், என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். சரியா? அதுதான் நம்ம போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்றோம். சரியா? இந்த படத்தை பாருங்க. அப்ப சூரியன்ல இருந்து வரும்போது எல்லா ஒளியும் தாவரங்கள் எடுத்துக்கிட்டான்னா கிடையாதுங்க. சரியா? ஒரு 10% கொஞ்சமா ஒளி எடுத்துக்குதுங்க. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், PAR அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப நமக்கு 400 இருந்து 700 நானோமீட்டர் இருக்கக்கூடிய ஒளி தான் தாவரங்களுக்கு மீது படுன்னு படிச்சிருக்குமா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அதான் சரியா? அப்ப அங்கதான் அது காமிக்கிறேன். 400 to 700 நானோமீட்டர்ல அந்த வேவ் லென்த்ல லைட் வந்து படுது. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி, ஒரு 10% மட்டும்தான் தாவரங்கள்ல படுது. ஸோ நமக்காக அங்க வந்து பார்த்தோன்னா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்ன்றது இதுதான். ஓகேவா? ரைட். ஸோ தாவரம் மற்றும் ஒளிச்சேர்க்கை புரியும் பாக்டீரியங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி எளிய கரிமப் பொருட்கள் இருந்து உணவை தயாரிக்கின்றன. அப்ப தாவரங்களாக இருக்கட்டும், தாவரங்கள் என்ன பண்ணும், ஒளியின் முன்னிலையில் தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளும். அதே போல ஒளிச்சேர்க்கை புரியக்கூடிய பாக்டீரியங்கள், சரியா, போட்டோசிந்தட்டிக் செய்யக்கூடிய பாக்டீரியங்களும் இருக்கு. சோ இவைகள்லாம் சூரிய ஒளியை பயன்படுத்தி எளிய கனிம பொருட்கள் இருந்து உணவை தயாரிக்கின்றன. அப்ப சூரிய ஒளியின் முன்னிலையில, சரியா, இந்த மாதிரியான பாக்டீரியங்கள்லாம் என்ன பண்ணுது, கனிம பொருட்கள்ல இருந்து உணவை தயாரித்துக் கொள்கிறது. ஒளிச்சேர்க்கையின் செயல்நிலை கதிர்வீச்சில் இருந்து 2 முதல் 10% ஆற்றலை மட்டுமே தாவரங்கள் எடுத்துக் கொள்கின்றன. அப்ப போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ஒரு பிளான்ட் மேல படுதுங்க. அப்படி பட்டா கூட பிளான்ட்ஸ் கேப்சர் ஒன்லி 2 to 10% ஆஃப் த பேர் அண்ட் தி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சஸ்டைன்ஸ் த என்டையர் லிவிங் வேர்ல்ட். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சிறிய அளவிலான ஆற்றல் மட்டுமே இந்த முழு உலகத்திற்கும் நிலையாக கிடைக்குது. சரியா? அப்ப அந்த 10% எனர்ஜி கிடைச்சா கூட, ஓகே, இந்த ஆற்றல் தான் முழு உலகத்துக்கும் நிலையாக கிடைக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். எனவே தாவரங்கள் எவ்வாறு சூரிய ஒளி ஆற்றலை பெறுகின்றன மற்றும் எவ்வாறு இந்த ஆற்றல் பல்வேறு உயிரினங்கள் வழியாக
சூழ்மண்டலத்துக்கு கடத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சிருக்கனடா எப்படி தாவரங்கள் சூரிய ஒளி பெறுது, ஒளிச்சேர்க்கை. சரியா? அப்படி ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்களுக்கு கிடைத்த எனர்ஜி எங்க போகுது? அந்த தாவரத்தை மேயக்கூடிய ஆடு, மாடு, மான். சரியா? இது அதன் மூலயமா அந்த எனர்ஜி எங்க போகுது? அடுத்த டிராபிக் லெவலுக்கு. இப்ப அந்த மான வேட்டையாட ஒரு புள்ளி வந்திருக்கு, அப்ப அங்க போ. சரியா? மானை வேட்டாட ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க எனர்ஜி அப்படியே மாறிக்கும். இப்படித்தான் என்ன ஆகுது? எனர்ஜி மாறிக்கொண்டே இருக்கும். So it is very important to know how the solar energy captured by plants flows through different organisms of an ecosystem and all organisms are dependent for their food on producer. பார்க்கலாம்பா. அனைத்து உயிரினங்களுமே தங்களுடைய உணவு தேவைக்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கின்றன. சரியா? டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாகவோ என்ன பண்ணுது? தாவரங்களை தான் உணவு தேவைக்காக நம்ம சார்ந்து வாழ்றோம். இப்ப பாருங்க, நம்மளே எடுத்துக்குங்க, மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், எல்லாமே தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான். ஓகேவா? எனவே ஒரே திசையிலான ஆற்றல் ஓட்டத்தை சூரியனிலும் இருந்து உற்பத்தியாளருக்கும் மற்றும் உற்பத்தியாளர் இருந்து நுகர்வோருக்கும் செல்வதை நாம் கண்டறிய முடிகிறது. அப்போ ஒண்ணு இல்லடா, இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குதான்? சூரியனிலிருந்து உற்பத்தியாளருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட்ல இருந்து ப்ரொடியூசர் யாரு? ஒரு பிளான்ட்டுக்கும். அந்த பிளான்ட்டை யார் சாப்பிட்றா? ஒரு ஆடு சாப்பிட்றா. அப்ப அந்த உற்பத்தியாளர்ல இருந்து நுகர்வோருக்கும் என்ன ஆகிறது? இந்த எனர்ஜி என்ன பண்ணுது? மாற்றிக்கொண்டே இருக்கும். சரியா? மேலும் வெப்ப இயக்கவியலின் 2வது விதியில் இருந்து சூழ்மண்டலத்துக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை. அது என்னடா 2வது விதினா? என்னடா என்ன படிச்சிருப்பீங்களே? என்ன படிச்சிருக்கீங்களா பிசிக்ஸ்ல? சொல்லுப்பா. 10 விழுக்காட்டு விதி சார். ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலையும் 10% ஆற்றல் வந்து இழப்பு ஏற்படும் சார். ஒரு 10% என்ன ஆகும்? அதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்பா எனக்கு பிசிக்ஸ் தெரியாது, சொல்லணும் நீங்க தான். எனர்ஜியை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது சார், ஆனா அதை வந்து இன்னொரு ஃபார்மா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற செகண்ட்ல சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்கப்பா. பட் எனர்ஜி வந்து இட் கேன் பி ஏதோ, சாரி சார் மறந்துடுச்சு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனா ஒரு விதமான ஆற்றலை அது வந்து ஃபர்ஸ்ட் லா. இட் கேன் பி கன்வெர்ட் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்னு வரும் சார். ஓகே. ஆனா டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு வரும் சார். ஆனா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. சரி, இரு நான் பார்ப்பேன். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான இது சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க. The second law of thermodynamics states that any spontaneously occurring process will always lead to an escalation in the entropy of the universe கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம் பா இதுக்கு? சொல்லுங்க எம்எஸ்சி. என்ன அர்த்தம் சொல்லுங்க. The second law clearly explains that it is impossible to convert heat energy to mechanical energy with 100% efficiency. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா 100% எஃபிஷியன்சியா செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. ஓகே, இதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அப்ப வெப்ப இயக்கலுடைய 2வது விதியிலிருந்து சூழ்மண்டலத்துக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க அப்புறமா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத இன்னும் டீடைலா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ரைட். சூழ்மண்டலத்தில் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்வதற்கு நிலையான ஆற்றல் தேவைப்படுகிறது. கண்டிப்பா. அப்ப
மூலக்கூறுடைய உற்பத்திக்கு எனர்ஜி தேவைங்க. எனர்ஜி இருந்தா தான் அடுத்தடுத்து நமக்கு என்ன ஆகும், ஆற்றல் கடத்தப்படும், நல்ல உற்பத்தியும் நடக்கும். ஸோ அதிகத்து வரும் உலகளாவிய சீர்குலைவிற்கு எதிராக எதிர்ப்பதற்கும் இந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்ப டெஸ்ட்ராய் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எதிர்ப்பதற்கும் என்ன தேவை, எனர்ஜி கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். So further, ecosystem are not exempt from the second law of thermodynamics. They need a constant supply of energy to synthesize the molecules they require, okay, to counteract the universal tendency toward increasing disorderliness. Right. சூழ்மண்டலத்தில் காணப்படும் பச்சை தாவரங்கள் உற்பத்தி ஆலை என்று அழைக்கப்படும். இப்ப வந்துட்டோம், எங்க வந்துட்டோம், இதுக்கு மேலதான் நம்ம அந்த டிராபிக் லெவல்லாம் நம்ம பார்க்க போறோம். உணவு நிலையெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ப்ரொடியூசர் அப்படின்னா யாருங்க, நம்ம ஈகோசிஸ்டத்துல, சரியா, ஈகோசிஸ்டத்துல கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்துமே நம்ம என்னதான் சொல்றோம், உற்பத்தியாளர் தான் சொல்றோம். ஓகே, ரைட். த கிரீன் பிளான்ட் இந்த ஈகோசிஸ்டம் ஆர் கால்ட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க தான் உற்பத்தியாளர்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, இது ஒரு ஈகாலஜிக்கல் பிரமிடு. இந்த ஈகாலஜிக்கல் பிரமிட்ல ப்ரொடியூசர் யாரு, கிரீன் பிளான்ட்ஸ் தாங்க ஈகாலஜிக்கல் பிரமிட்ல ப்ரொடியூசர்னு சொல்றோம். நிலவாழ் சூழ் மண்டலத்தில் பெரும் உற்பத்தியாளர்கள் குறுஞ்செடி வகை தாவரங்கள் மற்றும் கட்டைத்தன்மையுடைய மரங்கள். சரிப்பா, இதுவே இப்போ வந்து புல் வகையில, அதாவது அந்த மாதிரியான பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புல்ல வந்து நம்ம சொல்லிக்கலாம், அல்லது கிரீன் பிளான்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இதுவே நிலவாழ் சூழ் மண்டலத்தில் எடுத்துக்கிறீங்க, நிலவாழ் சூழ் மண்டலம் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பா. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த மட்டும் அங்க யாரா ப்ரொடியூசரா இருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஹெர்பேசியஸ் வகை தாவரங்கள், சின்ன சின்ன தாவரங்கள், கட்டைத்தன்மை கொண்ட மரங்கள் ப்ரொடியூசராக செயல்படுகின்றன. அப்போ ஒரு சின்ன காடுகளை எடுத்துக்கலாம்டா, காடுகள்ல என்ன இருக்கு, ஷாப்ஸ் இருக்கு, பெரிய மரங்கள் இருக்கு. ஸோ அவைகள்லாம் உற்பத்தியாளர்கள் சொல்றோம். இன் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹெர்பேசியஸ் அண்ட் woody plants. இதே போல் நீர்வாழ் சூழ்மண்டலத்தில் பெரும் உற்பத்தியாளர்களாக வெவ்வேறு வகை சிற்றினங்களான தாவர மித உயிரிகள், பாசிகள் மற்றும் உயர் தாவரங்கள் அமைந்துள்ளன. ரைட்டு. அப்ப டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு சின்ன செடி, சின்ன மரங்கள்லாம் உற்பத்தியாளர் நம்ம சொல்லிட்டோம். அதுவே நீர்வாழ் சூழ்மண்டலம் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல எடுத்துட்டீங்கன்னா, அங்க யாரா ப்ரொடியூசர்னா பைட்டோ பிளாங்டான்ஸ், தாவர மிதவை உயிரிகள். சரியா, அதுக்கடுத்தது ஆல்கே, பாசிகள், அதுக்கப்புறம் இந்த பிஸ்டியா, லெம்னா, வேற என்ன இருக்கும், ஐகார்னியா, இதெல்லாமே யார்தான், நீர்வாழ் சூழ் மண்டலத்தினுடைய உற்பத்தியாளர்களாக திகழ்வார்கள். ப்ரொடியூசர் அங்க யாருன்னு பாத்துங்க, இங்க பாருங்க, இவங்களாம் ப்ரொடியூசர் தான். ரைட். அடுத்தது உணவு சங்கிலி அல்லது உணவு வலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்? சொல்லுங்க. ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்னமா? என்னப்பா சார், உணவு சங்கிலினா உற்பத்தியாளர்ல இருந்து முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர் படிப்படியா ஆற்றல் வந்து இது பண்ணிட்டே போகும் சார், கடத்தப்படும் சார். இப்படி இதவிர இது வந்து என்னது, ஃபுட் செயினுங்க. அப்ப இவரு தான் ப்ரொடியூசர், இவரு பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். ஓகேவா? ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புல்ல முயல் சாப்பிடுது, முயலை யார் சாப்பிட்றா, சிங்கம் சாப்பிடுது, சிங்கம் சாப்பிடுதுன்னு வச்சுங்க. இது வந்து உணவு சங்கிலி. உணவு வலைனா இதே புல்ல ஆடு சாப்பிடலாம், இதே புல்ல மாடு சாப்பிடலாம், ரைட்டா? அண்ட் இந்த ஆட்டை இந்த லயன் சாப்பிடலாம், இந்த கவ்வை இந்த லயன் சாப்பிடலாம். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு சங்கிலிகள் இணைந்ததுதான் உணவு வலைன்னு சொல்றோம். இஃப் மோர் தென் ஒன் ஃபுட் செயின், இஃப் மோர் தென் ஒன் ஃபுட் செயின் ஃபார்ம் த ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு சங்கிலிகள் இணைந்து உணவு வலையை தோற்றுவிக்கும். புரிஞ்சுச்சா இப்ப? Yes, sir. Okay, you have read about the food chain and food web that exists in nature. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரைட். அப்ப உணவு சங்கிலி அல்லது உணவு வலையானது தாவரங்கள் அல்லது உற்பத்தியாளர்கள் இருந்துதான்
ஆரம்பமாகிறது. இங்க பாருங்கடா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கெல்லாம் பேசிக் யாருன்னா இவங்க தான். அப்ப பாருங்க, கிராஸ் யார் சாப்பிட்றா? கிராஸ் உப்பா, வெட்டுக்கிளி. இதை யார் சாப்பிட்றா? பறவை, சிறு பறவை. இதை யார் சாப்பிட்றா? ஆந்தை சாப்பிடும். ஓகேவா? அதே போலதான் இங்கேயும் புல்லு யார் சாப்பிட்றா? ரேபிட்டை யார் சாப்பிட்றா? இந்த கழுகு சாப்பிடும். அதே போலதான் இங்க இலைய யார் சாப்பிட்றா? கேட்டர்பில்லர்னு சொல்றோம். அந்த சின்ன சின்ன பூச்சிகள் அதை சாப்பிடும். அந்த கேட்டர்பில்லர் யார் சாப்பிடுறதுன்னா பாம்புகள் சாப்பிடும். அந்த பாம்பை யார் சாப்பிடுறதுன்னா ஆந்தை சாப்பிடும். புரியுதா இல்லையா? இந்த ஃபுட் செயின் புரியுதா? இப்படிதான் ஃபுட் செயின் நடக்குங்க. ரைட். ஃபுட் வெப்னா இங்க பாருங்க, இந்த பிளான்டோட லீஃபை ஆடு சாப்பிடுது, முயல் சாப்பிடுது, அல்லது சின்ன சின்ன எலிகள் சாப்பிடுது. அண்ட் இந்த ஆட்டை என்ன ஆகும்? நரி சாப்பிடலாம், அல்லது சிங்கம் டேரக்டா சாப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி அப்ப எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் யாருன்னா ஒரே பிளான்ட் தான். ஆனா இங்க பாருங்க, இது ஒரு ஃபுட் செயின், சரியா? இது ஒரு ஃபுட் செயின். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு சங்கிலிகள் இணைந்துதான் உணவு வலையை தோற்றுவிக்கிறது. இதுதான் ஃபுட் வெப்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுச்சா ஃபுட் வெப்னா என்னன்னு? எஸ் சார். அடுத்தது, இதில் ஒரு விலங்கு ஒரு தாவரத்தையோ அல்லது ஒரு விலங்கையோ உண்ணுகிறது. கரெக்டுங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோர்ஸ், தாவர உண்ணிகள்னா என்னடா அர்த்தம்? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ்? தாவர உண்ணிகள் என்றால் பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிடுறாங்க சார். ஆமாப்பா, கரெக்ட் மகா. அதாவது முயல், ஆடு, மாடு, இது எல்லாமே யாருதான்? நெட்வொர்க் கம்மியா இருக்கும், ஹெர்பிவோர்ஸ் தாங்க. சரியா? அப்ப ஒரு விலங்கு தாவரத்தை சாப்பிட்டா அது ஹெர்பிவோர்ஸா மாறிடும். அல்லது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை சாப்பிடுதுன்னா அது என்னது? கார்னிவோரஸ், விலங்குண்ணிகள். இது வேறொரு விலங்கிற்கு உணவாக பயன்படுகிறது. ரைட்டா? இடைச்சார்மையின் காரணமாகத்தான் உணவு சங்கிலி அல்லது உணவு வலை உருவாகிறது. அப்ப ஒண்ணு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி வாழுது. இதனால தாண்டா என்ன உருவாகுறதுன்னா ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் ஃபார்ம் ஆகுறது. இதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆல் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் தேர் ஃபுட் நீட்ஸ். They are hence called consumers and also heterotrophs. இது எங்க பார்த்தோம்? எந்த ஒரு உயிரினத்தின் உட்பகுதியிலும் நிரந்தரமாக ஆற்றலானது சிக்கி கொள்வது கிடையாது. இது கரெக்ட் தானே? இப்ப எனர்ஜி தாவரங்கள் சூரியனிலிருந்து எனர்ஜியை பெற்றுக்கொண்டு உணவு தயாரிக்கணும்னு வச்சுக்கோ. அந்த எனர்ஜி தாவரத்தை நின்றுடுதானா? கிடையாதுங்க. அது எங்க போகுது? தாவரத்தை யார் சாப்பிட்றாரோ அவருக்கு போகுது. சரி, அதான் இங்க சொல்றாங்க. எந்த ஒரு உயிரினத்தினுடைய உட்பகுதியிலும் நிரந்தரமாக ஆற்றலானது சிக்கி கொள்வது கிடையாது. நோ எனர்ஜி தட் இஸ் ட்ராப்ட் into an organism remains in it forever. தயாரிப்பாளர்களில் காணப்படும் ஆற்றலானது ஒரு நுகர்வோருக்கு கடத்தப்படுகிறது அல்லது அந்த உயிரினம் இறக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப எனர்ஜி இதான் புல்லுன்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி இங்க இருக்கு. ஒண்ணு இந்த எனர்ஜி யாருன்னா ஒரு விலங்கு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த புல்லு அப்படியே இறந்து போய் என்ன ஆகலாம்? எனர்ஜி அங்கேயே நின்று போகலாம்னு சொல்றாங்க. The energy trapped by the producer is either passed onto a consumer or the organism dies. உயிரினத்தின் இறப்பானது சிதைத்தல் உணவு சங்கிலியின் அல்லது உணவு வலையின் ஆரம்பமாக. சரிப்பா, இப்ப ஒரு ஆர்கானிசம் செத்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் செத்து போகுதுன்னு வச்சுக்கோ. அந்த நாய் தூக்கி போய் மண்ணுக்குள்ள புதைக்கிறோமா இல்ல தூக்கி போடுறோம்? துர்நாற்றம் வீசாதா? அப்போ ஒரு உயிரினம் இறக்குதுன்னா அது எந்த ஃபுட் செயின்னா சிதைத்தல் உணவு சங்கிலி. இப்ப அங்க சொல்லுங்க, இப்ப ஒரு டாக் செத்து போச்சு, நாய் செத்து போச்சு, இதை யார் சாப்பிடுவா? அடுத்தது சிதைத்தல் ஃபுட் செயின்ல யாருப்பா சாப்பிடுறா? என்னத்த சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ற? இப்ப என்ன இப்படி சொல்லிட்ட மகா? இப்ப ஒண்ணு இல்லடா, மனுஷன் செத்து போயிடுறான். செத்து போன உடனே அவன மண்ணுல புதைக்கிறாங்களா இல்லையா? ஒரு சிலர் எரிப்பாங்க, அது எரிக்கிறவங்களை விட்டுரு. மண்ணுல புதைக்கிறாங்களா இல்லையா?
ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா அவங்க அப்படியேவா இருப்பாங்க? இல்ல சார், புழுவெல்லாம் சாப்பிடும். சாப்பிடுது இல்ல, அது வந்து சிதைத்தல் ஃபுட் செயின்மா, அதுதான் வந்து டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப அதுக்கு யாரா முக்கியம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெட் ஆர்கானிசம் முக்கியம்னு சொல்றோம். ஓகே ரைட். பொதுவாக அனைத்து விலங்கினங்களும் அவற்றின் உணவு தேவைக்காக தாவரங்களை சார்ந்துள்ளன. எனவே இவர்கள் நுகர்வோர்கள் மற்றும் பிரச்சாரப்பட்டவர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். அப்ப பாருங்க, எல்லா விலங்குமே மோஸ்ட்லி அனிமல்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரியா? அதனால அவங்க டைரக்டாவோ ஆர் இன்டைரக்டாவோ அவங்க என்ன பண்ணலாம், மத்த ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி வாழறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கன்சியூமர்னு சொல்றோம். அண்ட் ஃபுட்டுக்காக வேற ஒரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்றதால அதை நாம ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்றோம். அப்ப அனிமல்ஸ் எப்பவுமே ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லலாம் ஆர் கன்சியூமர்னு சொல்லலாம். அடுத்தது பிரைமரி கன்சியூமர், முதல் நிலை நுகர்வோர்கள் அப்படின்னா யாரு? ஃபர்ஸ்ட் தாவரத்தை யார் சாப்பிடுறாரோ அவங்கள பிரைமரி கன்சியூமர்னு சொல்லலாம். பிரைமரி கன்சியூமர் வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? தாவர உண்ணிகள் சார். ஹெர்பிவோர்ஸ் சொல்லலாம். வெரி குட். சோ உற்பத்தியாளரிடம் இருந்து நேரடியாக உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் முதல் நிலை நுகர்வோர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, இது நம்ம சொல்லலாமே. டைரக்டா புல்லை யார் சாப்பிடுறா? ஆடு சாப்பிடுதுங்க. அப்ப டைரக்டா உற்பத்தியாளர்களிருந்து உணவை எடுத்துக்கொள்வதால இவற்றை நம்ம என்ன சொல்லலாம், பிரைமரி கன்சியூமர், முதல் நிலை நுகர்வோர். இஃப் தே ஃபீட் ஆன் த ப்ரொடியூசர் த பிளான்ட்ஸ் தே ஆர் கால்ட் பிரைமரி கன்சியூமர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரைட். இங்க பாருங்க, இந்த ஆடுகள் எல்லாமே முதல் நிலை யாரு? நுகர்வோர்கள், பிரைமரி கன்சியூமர்னு சொல்றோம். அடுத்தது இரண்டாம் நிலை நுகர்வோர். அப்ப இந்த ஆட்டை யார் வேட்டையாடுறாரோ, அப்ப ஆட்டை ஓனாய் சாப்பிடுது, மனுஷன் சாப்பிடுறான், அவங்களாம் நம்ம எதுல வந்துருவோம்னா இரண்டாம் நிலை கன்சியூமர்னு வரும். அவங்கள நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி கன்சியூமர் சொல்றோம். ஸோ முதல் நிலை நுகர்வோர்களும் இருந்து உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு ஓநாய் மற்றும் மனிதன். ஸோ த கன்சியூமர்ஸ் தட் ஃபீட் ஆன் திஸ் herbivores or carnivores are more correctly primary carnivores. ஸோ செகண்டரி கன்சியூமர், அதாவது இதை வேற மாதிரி நீங்க சொல்லலாம். இரண்டாம் நிலை நுகர்வோரை நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? விலங்குண்ணி சார். கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். எங்க பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பூனை வந்து ஏதோ சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாவர பாட்டை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு நரி வந்து தூக்கின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இரண்டாம் நிலை நுகர்வோர்னு சொல்லுவோம். அல்லது விலங்கு உண்ணிகை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விலங்கு சாப்பிட்றதால விலங்கு உண்ணிகள் சொல்லுவோம். அடுத்தது மூன்றாம் நிலை நுகர்வோர். அப்ப இரண்டாம் நிலை நுகர்வோரை யார் சாப்பிடுறாரோ அவங்க மூன்றாம் நிலை நுகர்வோர். அவ்வளவுதான். சரியா? அப்ப இரண்டாம் நிலை நுகர்வோடு இருந்து உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிரினங்கள், அப்போ யாரு? புலி வேட்டையாடுது, சிறுத்தை வேட்டையாடுது, குளநரி வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்க, அவைகள்லாம் எதுவா வரும்? மூன்றாம் நிலை நுகர்வோராக வரும். இப்ப புரியுதா? மூன்றாம் நிலை நுகர்வோரை வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்க? அனைத்துண்ணிகள் சார். அனைத்துண்ணிகள் சொல்லலாம், வேற மாதிரி சொல்லலாமே. செகண்டரி கார்னிவோர் சொல்லலாமா? இரண்டாம் நிலை விலங்குண்ணின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். சொல்லலாம். ஓகே, இவங்க எல்லாம் அப்படிதான் வருவாங்க. முதலில் நுகர்வோர்கள் எனப்படுவர்கள் தாவர உண்ணிகள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான்டா. பிரைமரி கன்சியூமர் அப்படின்றது தாவரத்தை சாப்பிடுறத தான் பிரைமரி கன்சியூமர்னு சொல்றோம். அவங்க யாரு? ஹெர்பிவோர்ஸ் சொல்றோம். நிலவாழ் சூழ்மண்டலத்தில் சில பொதுவான தாவர உண்ணிகள் ஆவன பூச்சிகள், பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். ஓகே, some common herbivores are insects, birds and mammals in terrestrial ecosystem and mollusks in aquatic ecosystem. சரிங்களா? இதுவே நீர்வாழ் சூழ்மண்டலத்துல மெல்லுடலிகள், சரியா, மொலுஸ்கா வகையிலான உயிரிகள் தான் என்னவா செயல்படுகிறது? இந்த நுகர்வோராக செயல்படுகிறார்கள், கன்சியூமராக செயல்படுகிறார்கள். ரைட்டு. அடுத்தது கார்னிவோர்ஸ் ஆர் பிரைமரி கார்னிவோர்ஸ், விலங்குண்ணி அல்லது முதல் நிலை விலங்குண்ணி. அப்ப தாவர உண்ணிகளை எது சாப்பிடுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பிளான்ட், பிளான்ட்டை யார் சாப்பிடுறா? ராபிட் சாப்பிடுது, முயல் சாப்பிடுது. அந்த முயலை யார் சாப்பிடுறா? அடுத்தது
யாரா சாப்பிடுவா? புலி சாப்பிடும். சரிப்பா, ஓகே. டைகர் சாப்பிடலாம். அப்ப இவரை நம்ம என்ன சொல்றோம்? ப்ரொடியூசர்னு சொல்றோம். இவரை நம்ம உற்பத்தியாளர்னு சொல்றோம். ராபிட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிரைமரி கன்சியூமர்னு சொல்லலாம், ஆர் ஹெர்பிவோர்ஸ் சொல்லலாம். சொல்லலாமா? தாவர உண்ணின்னு சொல்லலாம். ரைட்டா? இந்த முயலை சாப்பிடுற ஒரு டைகரை நீங்க என்ன சொல்லலாம்? செகண்டரி கன்சியூமர்னு சொல்லலாம், அல்லது கார்னிவோர்ஸ் சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லாம சொல்லக்கூடாதா? பிரைமரி கார்னிவோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அல்லது பிரைமரி கார்னிவோர்ஸ், முதல் நிலை விலங்குண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விலங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதால சொல்லணும். ஓகே, ஸோ தாவர உண்ணிகளை உண்ணக்கூடிய நுகர்வோர்கள் இவைகளை இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் எனவும் நாம் அழைக்கலாம். அப்போ கன்சியூமரா பிரகாரம் இவர் தான் பிரைமரி கன்சியூமர், இவர் செகண்டரி கன்சியூமர். சரியா? உண்ணிகளை பொறுத்த மட்டும் இல்ல, இவர் முதல் நிலை விலங்குண்ணி அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சா? ரைட். இங்க பாருங்கடா, இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க ஏதோ ஒரு புல் இருக்கு. புல் யாரு? ப்ரொடியூசர். இதை யார் சாப்பிட்றா? சின்ன ரேபிட் சாப்பிட்றா. அப்ப ரேபிட் நீங்க என்னன்னு சொல்லலாம்? பிரைமரி கன்சியூமர்னு சொல்லலாம், ஆர் எப்படி சொல்லலாம்? தாவர உண்ணி. ஹெர்பிவோர், தாவர உண்ணின்னு சொல்லலாம். ரைட்டு. இந்த முயலை சின்ன நரி சாப்பிடுது, குள்ள நரி, பெரிய நரி கிடையாது, குள்ள நரி சாப்பிடுது. அப்ப இவரை நீங்க என்னன்னு சொல்லலாம்? இவரை கார்னிவோர்னு சொல்லலாமா? கார்னிவோர் தானே, விலங்கு தானே சாப்பிடுது, ஒரு ராபிட் தானே இது சாப்பிடுது. முயலை சாப்பிடறதால முதல் நிலை விலங்குண்ணி, அல்லது கன்சியூமரா சொன்னீங்கன்னா நீங்க இவரை எப்படி சொல்லலாம்? செகண்டரி செகண்டரி கன்சியூமர்னு சொல்லலாம். ரைட்டு. இந்த சின்ன குள்ளநரிகளை பெரிய ஓனாய் சாப்பிடுது, பெரிய ஓனாய் சாப்பிடுது. அப்ப இவரை நீங்க என்ன சொல்லலாம்? டெர்ஷியரி கன்சியூமர்னு சொல்லலாமா? மூன்றாம் நிலை நுகர்வோர் சொல்லலாமா? அல்லது இரண்டாம் நிலை விலங்குண்ணின்னு சொல்லலாமா? புரியுதா? புரியல கேளு, நான் திருப்பி சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? புரியுது. இந்த ஓனாய புலி சாப்பிடுது. அப்ப இவரை நீங்க என்ன சொல்லலாம்? டெர்ஷியரி கன்சியூமர்னா இங்க என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் கன்சியூமர்னு வருவாங்க. ரைட்டா? அல்லது டாப் கார்னிவோர் அல்லது டாப் கன்சியூமர்னு சொல்லலாம். இதுக்கு மேல வேற யாரும் கிடையாது. சரியா? ஸோ இப்படி அப்ப டிராபிக் லெவல்ல நீங்க என்ன மாதிரி ஒன்னாலும் சொல்லிக்கலாம். இதுல ப்ரொடியூசர் மட்டும்தான் ஆட்டோட்ராப்ஸ், மத்தவங்க எல்லாம் ஹெட்ரோட்ராப்ஸ். ஓகேவா? இந்த படம் புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது இரண்டாம் நிலை விலங்கு உண்ணிகள், செகண்டரி கார்னிவோர்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம். யார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க? இரண்டாம் நிலை விலங்கு உண்ணிகளுக்கு யார் எடுத்துக்காட்டு? ஓநாய், மனிதன். ஓநாய், மனிதன் நீங்க சொல்லலாம். முதல் நிலை விலங்குண்ணிகளை உணவிற்காக சார்ந்து வாழும் உயிரிகள் இரண்டாம் நிலை விலங்குண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எளிய மேய்ச்சல் உணவு சங்கிலி, கிராசிங் ஃபுட் செயின் அப்படின்னா புல்லுல இருந்து அந்த ஃபுட் செயின்ஸ் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப புற்கள் அப்படின்ற ஒரு உற்பத்தியாளர். டைரக்டா கிராசஸ் எல்லாம் யாரு? கன்சியூமர்னு சொல்றோம். கோட், ஆடு வந்து யாரு? பிரைமரி கன்சியூமர், ஆர் ஹெர்பிவோர், ஆர் தாவர உண்ணி தமிழ்ல சொல்றோம். ஆட்டை மனுஷன் சாப்பிடுறான், இவனை நம்ம நுகர்வோர்ல என்ன வரல சொல்லலாம்னா இரண்டாம் நிலை நுகர்வோர்னு சொல்லலாம், அல்லது விலங்குண்ணி, முதல் நிலை விலங்குண்ணி சொல்லலாமா? எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா? சோ சிம்பிள் கிராசிங் ஃபுட் செயினை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, சரி, இதோட இருக்கட்டும். சிதைத்தல் ஃபுட் செயினை வந்து நம்ம அடுத்த வகுப்புக்கு பார்க்கலாம். சரியா? புரிஞ்சுச்சா? Yes, sir.